திண்டுக்கல்ல 4 வருஷம் என்ஜினியரிங் படித்தப்போ எப்படி இருந்ததோ இந்த இடம் இப்போ காட்சி பண்ணுறது அப்படியே தான் இருக்குது 25 வருஷத்துக்கு அப்புறம். ஆஃப்கோர்ஸ் இந்த பிள்ளையார், அபிராமி கோயில் இதெல்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. ரொம்ப முக்கியமாக இந்த அபிராமி கோயில் இவ்வளோ ஒரு மாற்றம், இவ்வளோ ஒரு பெரிய கோவிலாக இன்று பார்க்க முடிந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த வேலை நடந்தது அப்படின்னு ஒரு கடை உரிமையாளர் பேசினப்போ சொன்னார். நான் படித்தப்போ அதாவது 1993லேருந்து 1997 4 வருஷம் படித்தப்போ இந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகிறதுண்டு. பிரதோஷம் எல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கோயிலாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது அபிராமி அம்மன் கோயில். அந்த கோட்டை மேலே இருக்கிற கோயில் இதெல்லாம், அந்த கோட்டை மேலே நான் போனதே கிடையாது. இந்த கோயிலுடைய விசேஷந்தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்த காலத்தில் கோட்டையில் கோயில் இருந்ததுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உள்ளே நுழையிறப்போ 2 கோயில் இங்கே இருக்கிறது தெரியுது. 2 அம்மன், 2 சிவன், காளஹஸ்தீஸ்வரர், அப்புறம் பத்மகிரீஸ்வரர், அபிராமி அம்மை, இவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்றத பாருங்கள். 2 சைடில் ஞானாம்பிகை அப்படின்னு, அபிராமி அம்மை அப்படின்னு. அது எப்படின்னு மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை வீடியோ பண்ணுறப்போ நான் ஆரம்பத்தில் எனக்கு தெரியல. பட் சாயங்காலம் மலைக்கோட்டை போயிருந்தப்போ எனக்கு பதில் கிடச்சிது, ஏன் இங்கே 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இப்போ நம்ம பார்க்குறது சென்ட் ஜோசப் சர்ச்சு. காலேஜ் டைமில் நான் சர்ச்சுக்குள்ளெல்லாம் போனது கிடையாது. ஸோ இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு தோணிச்சுது எப்படி இருக்குது அப்படின்னு. போயிருந்த கால வேளையில் ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருந்தார், வேறு யாருமே இருக்கல. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப பெரிய சர்ச்சாக இருக்கேன், ஆனால் வந்து யாரும் சாமி கும்பிடலை. அட்லீஸ்ட் இந்த மார்னிங் டைமில், மேபி சண்டேயில் பெரிய மாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது அந்த மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் இந்த பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டாக காட்சி தெரிகிறது. இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியில் இந்த காட்சிகள் எல்லாம் சென்னையில் பார்க்குறது கொஞ்சம் அபூர்வம், எங்கேயாவது தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மார்க்கெட் வழியாக நம்ம போனோன்னா மலைக்கோட்டை போகலாம். அது கண்டிப்பாக போகணும், பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதெல்லாமே நான் தனித்தனி பதிவாக பண்ணுறேன். பட் இது வந்து திண்டுக்கல் விசிட் அப்படின்ற டைட்டில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பண்ணிக்காம அபிராமி அம்மன் கோயிலையும் இந்த மலைக்கோட்டையும் தனி வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு தனியாக பண்ணுறேன். அதை பாருங்கள் நீங்கள். ஸோ இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், மலைக்கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 400-500 வருடத்துக்கு முன்னால் நமது மன்னர்கள் கட்டிய கோவில், கோட்டை. அது பலருடைய அந்நியர்களின் கையில் மாற்றம் போய் வேறு மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறோம் இல்லையா, மேலே ஏறினதுக்கப்புறம் கோயில். பட் இப்போ வந்து கோயிலில் பூஜை இல்லை, விக்கிரகம் எதுவும் இல்லை. இங்கு தான் அபிராமி அம்மன் கோயில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தி. அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. வரலாற்று படித்தவங்களும் திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போல்லாம் பூட்டி இருக்குது. நான் ஒரு காலத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்போ உள்ளே போக முடிஞ்சது. இப்போ நான் வெளியில் இருந்து தான் இதை எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போக முடிஞ்சது. ஆனால் இப்போ லாக் பண்ணிட்டாங்க, போக முடியலை. ஸோ ஏன் இப்படியெல்லாம் இருக்குது, இதனுடைய வரலாறு என்ன, பின்னணி, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போதைக்கு திண்டுக்கல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் பாருங்கள். நமது வரலாறு ரொம்ப முக்கியம். இந்த வரலாற்று நல்ல விஷயங்களை நம்ம மீட்டெடுக்க வேண்டும். சுதந்திரம் அப்படின்றது நமது முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணினாங்களோ அதெல்லாம் நம்ம மறுபடியும் பண்ணுறது. இதை விட ரொம்ப முக்கியம், திண்டுக்கல் படிக்கிற பசங்க என்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பாக இதெல்லாம் போய் பாருங்கள். தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள், அதுக்கும் தனியாக ஒரு பதிவு விடுகிறேன். இதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும்.